காகித காத்தாடி. ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு காகித காத்தாடி என்றால் ரொம்ப பிடிக்கும் தானே? அதை நீங்களே செஞ்சு பார்த்தா இன்னும் அருமையாக இருக்கும் இல்லையா? இதற்கு தேவையான பொருட்கள்: பழைய கேசட், 15க்கு 4 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பேப்பர், கத்தரிக்கோல். இப்போது கத்திரிக்கோலை எடுத்து இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி 3 கோடுகளை வரைஞ்சி அந்த 3 கோடுகள் மேலேயும் வெட்டணும். இந்த பெரிய கோடு காத்தாடிக்கு தேவையான கத்தி போன்ற அமைப்பை உருவாக்கும். மற்ற 2 கோடுகள் காத்தாடி கனமாக இருக்கிறதுக்கு உதவும். இப்போ இந்த பேப்பரை 1/3 அப்படிங்கிற அளவுக்கு இந்த மாதிரி மடிங்க. வலது பக்கத்தில் இருக்கிற பேப்பரையும் மடிச்சுக்கோங்க. இந்த 3 அடுக்குகள் கொண்ட பேப்பர் நமக்கு ஒரு கனமான வடிவத்தை கொடுக்கும். மேலே இருக்கிற பேப்பரை கொஞ்சம் கீழே வளைச்சு மடிங்க. இது காத்தாடியின் ரெக்கையா செயல்படும். கீழே ஒரு சின்ன மடிப்பு மடிச்சா இதோ காகித காத்தாடி தயார். இந்த காத்தாடியை கொஞ்சம் உயரத்தில் இருந்து கீழே விட்டு பாருங்க. அப்படியே சும்மா சுத்திக்கிட்டே கீழே வரும். ஆனா இது எத்தனை முறை சுத்தும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க உபயோகம் இல்லாத ஒரு கேசட் நூலை எடுத்து கனமான காத்தாடியோட கீழ் பக்கத்தில் டேப் வச்சு ஒட்டுங்க. அதோட இன்னொரு நுனியை கீழே சமதளத்தில் ஒட்டுங்க. உங்க கையில காத்தாடியை நேரா வச்சுட்டு கேசட் நூல் தரையில படுற மாதிரி வையுங்க. நூல் நேரா இருக்கணும், முடிச்சுகள் இருக்கக்கூடாது. இப்போ காத்தாடியை விடுங்க. காத்தாடி அப்படியே சுத்திக்கிட்டே கீழே வந்து விடும். அந்த கேசட் நூலும் நிறைய சுருண்டு இருக்கிறத பாருங்க. அதுல நிறைய திருப்பங்கள் இருக்குதுன்னு பார்க்க முடியும் தானே? ஒரு சின்ன குச்சி எடுத்து எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6. அப்போ அந்த காகித காத்தாடி மொத்தம் எத்தனை சுற்றுகள் சுற்றியது அப்படின்னு இதுல இருந்தும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வெவ்வேறு அளவுகளில் காகித காத்தாடி செய்யலாம். அது எத்தனை சுற்றுகள் சுத்துது அப்படிங்கிறதையும் ஈஸியா எண்ணிடலாம். அளவுகளை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த காகித காத்தாடி. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.